நடிகர் ஜெயம் ரவி இல்லற வாழ்க்கையிலிருந்து விலகுவதாக அறிவித்திருந்த நிலையில் ஜெயம் ரவியின் மனைவி எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். கணவன் மனைவிக்குள் அப்படி என்னதான் மோதல்? இது குறித்தான ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகரான ஜெயம் ரவி கடந்த 9ஆம் தேதியன்று மனைவி ஆர்த்தியை விவாகரத்து செய்வதாக அறிவித்திருந்தார். ஜெயம் படத்தின் மூலம் அறிமுகமாகி தமிழ் ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்ற ஜெயம் ரவி 2009ஆம் ஆண்டு நீண்ட நாள் காதலியான ஆர்த்தியை திருமணம் செய்து கொண்டார். ஜெயம் ரவியின் திரைப்பயணத்தில் தொடர் வெற்றிகளையே கண்டு வந்த நிலையில் திடீரென அடுத்தடுத்து சரிவுகள் உண்டாகின. ஆதி பகவனில் தொடங்கி சகலகலா வல்லவன், பூலோகம், வனமகன், பூமி, அகிலன் என சமீபத்தில் வெளியான சைரன் உள்ளிட்ட படங்களும் படு தோல்வியடைந்தன. இதற்கிடையே நடிகர் ஜெயம் ரவிக்கு மனைவி ஆர்த்தியுடன் கருத்து வேறுபாடு எழுந்ததாக கடந்த சில மாதங்களாகவே தகவல்கள் உலா வந்தன. ஆர்த்தி தன் 2 மகன்களுடன் கணவரை விட்டு பிரிந்து அவரது தாயாருடன் வசித்து வருவதாக கூறப்பட்ட நிலையில் கடந்த 9ஆம் தேதியன்று ஜெயம் ரவி விவாகரத்து முடிவை அறிவித்தார். நீண்டகால யோசனை, பல பரிசீலனைகளுக்கு பிறகே இந்த முடிவை எடுத்ததாக குறிப்பிட்டவர், தன்னை சார்ந்தவர்களின் நலனை கருத்தில் கொண்டும் அவர்களின் நல்வாழ்விற்காகவும் எடுத்ததாக தெரிவித்திருந்தார். ஜெயம் ரவியின் இந்த அறிக்கையால் அதிர்ந்து போன ரசிகர்கள் ஏமாற்றம் அடைந்தனர். யாரோ சில பிரபலங்கள் விவாகரத்து முடிவை அறிவித்திருந்தாலும் ஜெயம் ரவியிடமிருந்து இதனை எதிர்பார்க்கவில்லை என்றும் நெட்டிசன்கள் கருத்து தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் ஜெயம் ரவியின் மனைவி ஆர்த்தி மற்றொரு அறிக்கையை வெளியிட்டு புயலை கிளப்பியுள்ளார். விவாகரத்து முடிவு தன் கவனத்திற்கு வராமலும் தன் ஒப்புதல் எதுவும் பெறாமலும் வெளியானதாகவும் இந்த அறிவிப்பால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளானதாகவும் தெரிவித்திருந்தார். கணவரிடம் மனம் விட்டு பேசவும் நேரில் சந்திக்க விரும்பி முயற்சி செய்ததாகவும் கூறியவர், ஆனால் அதற்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். ஜெயம் ரவியின் முடிவை வைத்துக்கொண்டு பலரும் தனது நடத்தையை கடுமையாக விமர்சித்து வருவதாக குறிப்பிட்ட ஆர்த்தி, மறுக்கப்படாத பொய்கள் காலப்போக்கில் உண்மையாக நம்பப்படும் என்றும் அழுத்தமாக தெரிவித்துள்ளார். ஆக ஜெயம் ரவியின் விவாகரத்து முடிவுக்கு ஆர்த்தி எதிர்ப்பு தெரிவித்ததோடு இதற்கு சம்மதம் அளிக்கும் முடிவில் இருந்து பின்வாங்குவது உறுதியாகியுள்ளது. அதே நேரம் ஜெயம் ரவி ஆர்த்தி முடிவுக்கு ஆர்த்தியின் தாய் சுஜாதா விஜயகுமார் தான் காரணம் என ஒரு தகவல் இணையத்தில் பரவி வருகிறது. தொழிலதிபரான சுஜாதா விஜயகுமார் திடீரென சினிமா தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி நடத்தி வந்தார். மாமியார் சுஜாதா விஜயகுமாரின் ஸ்கிரீன் சீன் மீடியா என்ற தயாரிப்பு நிறுவனத்தின் கீழ் ஜெயம் ரவி நடித்த பூமி, அடங்கமறு, சைரன் ஆகிய படங்கள் படு தோல்வி அடைந்தன. இதில் 40 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவான சைரன் திரைப்படம் வெறும் 15 கோடியை மட்டுமே வசூலித்தது. மாமியாரின் தயாரிப்பில் நடித்த அனைத்து படங்களும் தோல்வி அடைந்ததால் ஜெயம் ரவி அதிருப்தி அடைந்ததாகவும் மீண்டும் அதே நிறுவனத்தில் நடிக்கப் போவதில்லை என்றும் கூறியதாகவும் இதனால் ஆர்த்தி கோபம் அடைந்ததாகவும் சமூக வலைதளங்களில் தகவல்கள் பரவி வருகிறது. மேலும் தற்போது ஜெயம் ரவி நடிப்பில் உருவாகி வெளியீட்டுக்கு தயாராக உள்ள பிரதர் என்ற திரைப்படத்தையும் சுஜாதா விஜயகுமாரின் நிறுவனம்தான் தயாரித்துள்ளது. ஆக இந்த விவாகரத்து முடிவினால் பிரதர் திரைப்பட வெளியீட்டிற்கு சிக்கல் வர வாய்ப்புள்ளதாகவும் கோலிவுட் வட்டாரம் தெரிவிக்கின்றன. மேலும் ஜெயம் ரவியின் முடிவை ஆர்த்தி எதிர்த்திருப்பதால் விவாகரத்து வழக்கு இழுத்தடிக்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது.